அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களுடைய வீட்டிலாம் இருக்கிறோமே. நம்ம எங்களோட வீட்டான இருக்கிறோமே செந்துரன். வளமை போல் எங்களுடைய வீட்டான் இருக்கிறோம். அதுவும் வந்து இரவு டைம்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்ச நாளாவே அடிக்கடி இரவுலான்னு பெறோம் போல இருக்கு. எனக்கு இரவுலாம் நேரம் இருக்கு போல. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வேலையே இல்லை. இப்போ அதான் இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வேலையை கொண்டு போட்டு தான் வந்து இதில் அதுதான் நாங்கள் நைட்டில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு குக்கிங் தானே என்ன செந்துறேன். இரவு நேரம் ஒரு குக்கிங் சமையல்லாம் இன்றைக்கு ஒரு குக்கிங் தான் எடுக்க போகிறோம், செய்ய போகிறோம் உண்மைக்குமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்க்குறதுக்கு முன்னுக்கோ எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க வந்தாலும் அங்கே இருப்போம், இதெல்லாம் இருப்போம் என்ன. அப்போ இன்றைக்கு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு என்னண்டா இன்றைக்கு நிறைய நாள் ஆயிட்டு, எப்படியும் ஒரு 2-3 மாதம் கணக்காகுது இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட. அதாவது என்னண்டு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் தினம் என்ன பூரியும் அதாவது வந்து உருளைக்கிழங்கு பிரட்டலும். அப்போ ரெண்டும் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ யார் போகணும்? நான் தான் போய் ஒளிந்து போய் இந்த வீடியோ காட்டணுமே இந்த பொருட்கள் எல்லாம். அதுதான் அப்போ போயிட்டு வாங்குவோம். சந்தோஷம் எங்கே போட்டு வாங்க? சந்தோஷம் எங்கே நான் போட்டு வாங்குவேன், எங்கே நான் போட்டு வாங்க. சரி இப்போ வந்து பாருங்க, முதலாவது பூரிக்கு முக்கியமானது சட்டியோ மா. அதாவது இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே இந்த மா சுடுதண்ணி விட்டு குழச்சி வச்சுட்டேன். சுடுதண்ணி விட்டு குழச்சி உப்பும் போட்டு குழச்சி இங்கே வேற குட்டி குட்டி உருண்டியாகவும் கொஞ்சம் பிடிச்சி வச்சேன். நான் இந்த லேட் ஆகுதுல்ல நீங்கள் வரையண்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லபடியாக திருவி பால் புளிஞ்செல்லாம் வச்சிருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மா எடுத்து வச்சிருக்கேன். அதை என்னன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வெங்காயம், இது கருவேப்பமில்லை, உள்ளி, தக்காளி பழம், இது பார்த்தீங்கன்னா அவிச்ச உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிங்களா. இந்தியால பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய், தூள், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், உருட்டு கட்டையும் உரலும் இந்தியால சட்டி. இவ்வளவுதான் உண்மைக்குமே தேவையான பொருட்கள். நம்ம கஷ்ட போடுவோமே. உண்மைக்குமே வேலையை குழைச்சி நான் செந்திரனை பார்த்து கொண்டு இருந்தேன் சரி வேலையில. அப்போ நான் குழைச்சி வச்சுட்டு இப்போ என்ன சுடுதண்ணி ஊற்றி பதமாக குழைக்கிறான். இப்போ இடியாபத்தை குழைக்கிறவளான்னு இதுவும் குழைக்கிறது வந்துட்டு நான் ஏற்கனவே குழைச்சிட்டேன். ஏற்கனவே நான் குழைச்சிட்டேன். முன்னுக்கு நாங்கள் ரொட்டிக்கு பூரிக்கு தேவையான பிரட்டல் கறியை செய்வோம். கறியை முதல் காய்ச்ச போறீங்க, அதுக்கப்புறம் பூரி சுட போறீங்க. அப்பதான் சுட சுட பொங்கி பொங்கி சாப்பிடலாம். நீங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு நிக்கிறீங்களே, பொங்க சாப்பிடலாம். அண்டே மாதிரி தோசைய மாதிரி பொங்காம வருவதோ பொங்கி வருவதோ தெரியாது. தோசைய மாதிரி எல்லா ரொட்டியும் வரணும். சரி சரிண்ணா, அப்படி வர நிக்கிறேன்னு பாப்போம். அப்ப அதுக்கு முதல் நாங்க என்ன போடுவோம்? எண்ணெயை ஊத்துவோம். சட்டிக்குள்ள எண்ணெயை ஊத்துவோம் பிரட்டலுக்கு. என்ன நிறைய எண்ணெய் இப்ப பாவிக்க கூடாதான். நீங்க ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிங்க. ஃபுல்லா அப்ப இதே ஃபுல்லாண்டா பூரிக்கு தேவையில்லை, அதனால அப்போ ஓகே. அடுத்த கட்டம் கடுகு தேவையான அளவு. படபடன்னு வெடிக்கிறாரு உண்டு, வெடிக்கிறாருன்ற அதிசயம். என்ன சட்டி நீங்க வேலைக்கு இதெல்லாம் வச்சுட்டீங்க. அதுதான் அடுத்தது தேவையான அளவு பெருஞ்சீரகம். இங்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம் செந்துற வெங்காயம் என்ன சொல்லலாம், வெங்காயத்தை போடும். வெங்காயத்தை சொன்னேன். அடுத்தது கருவேப்பம் இல்லை. அடுத்தது பச்சை மிளகாய். இவ்வளவு போட்டு நல்ல வடிவா வதக்கல். உண்மைக்குமே இது வதங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா என்ன தெரியுமோ, கொஞ்சம் உப்பு போட்ட உடனே வதங்குமா. எனக்கு ஒரு உறவுகள் கோல் பண்ணி சொல்லினேன் கேஸை மிச்சம் படிக்கிறதுக்கு. உண்மைக்குமே அவளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்ன நிறைய விஷயமே சொன்னோம். அப்படி கேஷ் மிச்சம் முடிக்கிறதுக்காண்டி மாதிரி நிறைய விஷயம் கலந்து கொண்டவா. உண்மைக்குமே கதைக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அப்போ அவன் அந்த ஆசைக்காண்டி தான் இன்றைக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். என்னன்னா உண்மைக்குமே அவள் சொன்ன ஐடியா என்னன்னா கேஷ் இந்த காலத்தில் மிச்சம் பிடிக்கணும் நாங்கள். என்ன செந்துரு அப்போ என்ன சமைக்க விடுங்க. அப்போ நீங்கள் சாப்பிட விட்டா நான் சமைக்க விடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. கடையில் வாங்குறான் அது கடை சமைக்கலாம். அதுதானே ஒரு புள்ள திருந்துறதுக்கும் திருந்தாதுக்கும் காரணம் நாட்டை கையில இருக்கு தெரியுமா. உங்களோட கையிலாம்
என்ன யோசிக்கிறீங்க சந்திரன் தீவிரமா? வேலை போய் வந்த நேரியில் நூறு சரியான பிரச்சனையா தான் இருக்கு. அது முண்டை போன வேலையை பதங்கிட்டு நாங்க உள்ளி போடுவோம். சந்திரன் உள்ளி சந்திரனுக்கு எல்லாத்துக்கும் உள்ளி உள்ளிண்டோண்டே இருக்கிற உள்ளி என்ன உங்களுக்கு விருப்பமா சந்திரன்? வெங்காயமா சொன்ன மாதிரி கொஞ்சம் போலியா வதங்கிட்டேன்னு. உண்மைக்குமே சக்காண்டு வதங்கிட்டு உண்மைக்குமே எங்களுக்கு கேஷை மிச்சப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க என்னன்னு சொல்ற ஃபோன்ல எப்பயாவது இருந்துட்டாங்க வைக்கிறவங்க உண்மைக்குமே மெசேஜ் போடுவாங்க, ரிப்ளை பார்த்த உடனே வீடியோ நல்லா இருக்குண்டு. உண்மைக்குமே எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவன்டே பாப்பா அந்த வீடியோ எனக்கா. ரைட், அடுத்தது தக்காளி பழம். ஆனால் நல்ல வாசம் கொண்டு வருது. நான் சமைச்சா சொல்லி இது கொண்டே கொஞ்சம் வேலைக்கு சமைச்சிடலாம் சாரி. ஏன் தெரியுமா, உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சாது நான். அப்போ டக்குன்னு செஞ்சிடலாம். அவிஞ்சு கொடுத்து டக்குனு அவிஞ்சிடுவேன். உங்களுக்கு விருப்பமா பூரி? பூரி எனக்கு பிடிக்காது, சும்மா சாப்பிட்றேன். ஒன்றை சாப்பிட்றேன் எனக்கு தெரியுமா. நான் உங்களுக்கு புட்டை வச்சுருந்தேன் பயப்படாங்கண்ணே. புட்டை வச்சுட்டீங்களா? புதே இல்லையா? இப்போதான் இந்த மோதிரம் சிரிப்பு. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட மொத்தம் பார்க்கவே. உண்மைக்குமே எங்களால் குக்கிங் வீடியோ தான் இப்போதைக்கு பதிவு செய்யக்கூடிய என்னாலே இல்லை முன்னாண்டே படக்க போகிறோம் வேலைக்கு போச்சு. வாங்க வீடியோ முடிக்கிறதா தெரியுதே இல்லை, சாப்பிடணும். நைஸாக கிடக்க சொல்கிறீங்களே, நான் போய் படங்க சாப்பாடு தரணும். ஒரு கனவெல்லாம் மதிச்சு சொல்கிறேன். நீங்கள் சொல்லியாக்க நான் மறுபடியும் கிடைக்க மாட்டேன். திருந்திட்டேன். திருந்திட்டீங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ரைட்டோ. இந்த கம்பெனி என்ன வேலைக்கு போனோம்? இந்தோ புல்லு வேலை. அதாவது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு அண்டி ஒரு ஆள் தான் சொல்லி இருந்தவா. அப்படி அவன் இந்த பக்கத்தில் இருக்கிற காணிக்கு போய் அவங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு நல்ல இதுன்னு நல்ல மாதிரி எங்களோட நல்லபடி வேலை கிடைக்கிறவா. அப்போ அவள் சொல்லி இருந்தவா போய் ஹெல்ப் பண்ண என்ன புல்லு சேர்க்க சொல்லி. அப்போ செந்துரன் அத்தான் அப்போ அவங்க எல்லாருமா போய் ஏன்னா புல்லு செடிக்கணும் அண்ணாங்க எல்லாருமா போய் செடிக்கிட்டு வந்துட்டீங்க. செடிக்க முடியலை கிடக்கு. என்ன செடிக்க முடியலை, நாளைக்கும் தொடரும் உங்களோட வேலை நிறையெல்லாம் கிடக்கு. அதோட எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை செய்ய விடுறதுக்கு சென்ற முடிவு எடுத்துட்டாரு. என்னென்னா இப்போ கொஞ்ச காலம் வேலை இல்லாதபடியா. அது என்ன சொல்லுங்க, ஆமாம் வேலையில் இப்போ இந்த வேலை அந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதுதான் கிடைக்கிற வேலையை செய்ய வேண்டியதான். அதோட மழை டைம் வாங்கிட்டேல்ல. அப்போ என்ன வேலை வருதோ அந்த வேலையை போக முடியாது. அதானே. ஓகே, இனி அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்? தேவையான அளவு செங்காய்ப்பான். இங்கே வந்து பார்க்கவே இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா? தூளை போடுங்க வந்து பார்ப்போம். ஓகே. ஆமாம், நீங்களாம் இன்றைக்கு நேரியெல்லாம் ஊற்றுவோம். என்ன நேரியாவது சொன்ன அப்புறம் கையில் உழையுது உங்களுக்கு. உண்மைக்குமே உழையுது. ஆனால் நல்ல மூளை உப்பிடிக்க இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் அப்படித்தான் ஹெல்ப். அடுத்தது தூள். பேரங்களை என்ன தூக்குறீங்களே? உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே ரைட். உங்களுடைய உருளைக்கிழங்கு பிரட்டல் இனி வத்தி வரணும். கணநாளே நம்ம ரச்சி சாப்பிடு சாப்பிடுவோம் பொறுங்க. அடிக்கடி ரச்சி சாப்பாடு வந்து போறோம். ரைட் ஓகே. இப்போ இனி என்ன செய்யணும்? இங்கே வேணுங்க இது இனி நல்ல வடிவா வத்தி வரட்டும். நல்லா வத்த விட போறீங்க இல்லை பிரட்டலாம்? வத்தி வந்தால் தான் பார்க்கலாம். ஒரு அளவு தான், அதுக்காண்டி உங்களை யோசிக்காங்க நீங்கள். என்ன தெரியுதா, புட்டு கொஞ்சம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தனியாக இருந்தால் சரி. அவன் வந்து வந்தானு பார்ப்போம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேணுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வந்து இன்னும் வடிவா வத்தி பிரட்டலாக வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு. உண்மைக்குமே நீங்களாம் சாப்பிட போறீங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்க. நல்லா சொல்லிடுவீங்க. உண்மைக்குமே எங்களுடைய உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிட்டு. இனி நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்? சந்திரன் ரொட்டியை சுட போறோம். சுட போறீங்களா? இதை காட்டையில்
அதான் நீங்க எல்லாம் பண்ணணும் அதுக்கு. என்னது உருட்டு நைஸா எஸ்கேப் அதுல இருக்காவாங்க என்ன உருட்டுங்க நம்ம பாரு. சரியா நீ உருளைக்கிழங்கு இது பிளேட் செஞ்சாச்சே ரொட்டி ஸ்டேக்கு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சாச்சுன்னா செஞ்சுறேன். அடுத்த கட்டம் ரொட்டி சுட போகிறோம். அதுக்கு முன்னுக்கு சட்டி எண்ணெயை விடுவோம். அது நல்ல விடவா பொங்குவோம். அப்படியே அப்பதான் போட்ட கையோட என்ன செய்வேன் பொங்குவார். பொங்கலுண்டு பொங்குவார். அப்போ நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சதில்ல. நீங்கள் இல்லை நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்களே நான் உருண்டா கேட்கணும் இருக்கு நல்லா தெரியாம. சரி தாங்க ஒரு உருண்டையை உண்மைக்குமே உருட்டுவோமே நம்ம முதலாவது. ஓகே ஒரு உருண்டை எடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கும் எடுத்து வச்சிருக்கணுமா அவரை இப்படி மேலால போட்டுட்டோம். சரியோ இப்படி போட்டுட்டு இப்படி 4 பக்கமும் நைஸா அப்படி தண்டிட்டு இனி திருப்பிட்டு தான் நாங்கள் தான் அப்பத்தான் இந்த உருண்டை இருக்குல்ல உருட்டுறது அதில் ஒட்டி பிடிக்க அப்படி இருந்து முட்டி பிடிக்கிறாரு நம்ம காணாது கொஞ்சம் போடலாம். பிரச்சனை இல்லை அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அதில் ஒரு சிக்கலும் இல்லையா? இதான வேற கொஞ்சம் ரொட்டி தப்பிட்டவே தப்பியாச்சோ நல்ல மெல்லிசா வேற எப்படி வைப்பா. இன்னொன்று சுடுவோமே சின்ன உருண்டியா தாங்க. மினுசு வந்து கேட்டார் ரொட்டி தர சொல்லி. நான் சொன்னேன் இருக்கும் அதெல்லாமண்டு அவ வீட்டை போய் சொன்னா நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வாரம் இப்போ வந்து என்ன சுட்டு முடிக்கிறேன் நீங்க ரொட்டி. மினுஸ் யோசிக்காங்க அக்கா 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு பிரட்டல் எல்லாம் செஞ்சாச்சு ரொட்டி மட்டும்தான் செஞ்சுறேன். ஒன்று தான் செஞ்சுறோம். மறுபடி வேறுங்க இங்கே வேறுங்க உண்டு கொஞ்சம் பிழைக்கிறதானே. ரைட் சதுரமாக்குறாக்கோ வட்டமாக்குறாக்க என்ன செய்யுது சாபம் செஞ்சுறேன். இன்னும் செய்யுற என்ன நடக்குது ஓட்ட ஓட்டு கவலை கையில பிடிக்குதല്ലോ செஞ்சுற உண்ட போடட்டும். நான் நீங்க ஒரு கிட்ட கொண்டு வந்து காட்டினீங்களா ஓகே இருக்கும். ஒரு வாங்கொன்ன ரைட் பொங்கிட்டு நாங்கள் இதை முன்னுக்கு போடுவோம். என்ன இதை பிடிங்க செஞ்சுறேன். ரைட் மீனஸ் போட்டு பாருங்கோ. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஸோ இன்னைக்கு பாருங்கோவே இன்னும் செஞ்சுறேன் சொல்றீங்க இப்படி பொங்குதோ வடை போல அப்படியே பொங்கியா அப்படியே பொங்கின வழியா இருந்தோம். ஆனா நடுவுல ஒரு ஓட்டை இருக்கிறபடியா அப்பளம் போல பெரிய ஸ்லோ பண்றீனா திடீரென்னு பொங்கினவினா கொஞ்சம் குழம்பிட்டீனா உண்மைக்குமே நல்ல வடிவா பொங்கி வந்துட்டு தெரியுமோ பாக்கே அப்படி ஒரு ஆசையா கிடக்கு. வருதோ சசியா அப்பளமே இருக்கும். பூரி அப்பளம் போலான்னு இருக்கிறேன். திருப்போமே அடுத்த நானும் பாத்தீங்களா நான் இஞ்சால பக்கம் ஒரு வேலை செய்கிறேன் ஃபுல்லா பிடிக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்க நோச்சோ நீங்களும் இல்ல உங்களுக்கு இல்ல ஒரு சைடு கஷ்டம் தர மாட்டீங்க. கஷ்டம் தர அவங்களுக்கு சாயப்படுத்துறேன் பேரும் அப்படி. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல வடிவா பொங்கி வந்துட்டு அது என்ன செஞ்சுறேன் உண்மைக்குமே பார்க்க அப்படி ஒரு ஆசையா இருக்குன்னா நீங்க உருட்டுங்க நீ காணும். நானும் உருட்டுறது சும்மா இருக்கிறதா காணுமே உங்களுக்கு ஒரு வேலை வில்லாட்டி செய்யாம அப்படியே. சரி நாங்கள் அப்ப இதே போலதான் எல்லாம் பொரிக்கணும். என்ன உருட்டுங்க நீங்கன்னா அடுத்த போடுறேன். என்ன ஓகே இங்க வேற நல்ல வடிவா பொங்கிட்டு அதே போல அடுத்ததும் போட போன் வினுசு நிக்கிறாரோ ரைட் வினுசு அண்ணா ஒருக்கா வந்தாரேண்டா சரி பொங்கிடும். வினுசு வந்தா பொங்கிடும் பொங்கலோ பொங்கல். ஆனா கொஞ்சம் ஸ்லோ பண்றீனவே உண்மையாவோ அம்மாடப்ப கொண்டு கொடுப்போமோ நான் தந்து விட்டேன் சுட்டுக்கொண்டு வாரீங்களோ சுட்டுக்கொண்டு வாரீங்க. சரி இனி திருப்போம். மஞ்சள் கலர்ல இருக்கு எனக்கு. ஆனா இங்க உன்னைக்குமே நல்ல சாஃப்டா இருக்கு தெரியுமா. மஞ்சள் அதுதான் ஐயோ நீங்க அண்ணி எல்லாம் விடக்கூடாது.
ஓ என்ன மாவில் ஒட்டி பிடிக்கும் சொல்லுங்க பாத்தீங்களா சரி தாங்க அடுத்து நான் சொல்றேன் மா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுடுங்க ரைட் சரி நாங்கள் இதே போலதான் எல்லா ரொட்டியே சுடுவோம் என்ன அதே போல நீங்க எல்லாத்தையும் தப்பிட்டு நாங்க சுட்டுட்டு பாப்போம் இப்ப சரி இப்ப பாத்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் ரெடி என்ன செந்துற உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டேன் ஆனா கொஞ்சம் சுட கிடக்குது நாங்கள் டைம் ஆச்சுன்றபடியா நாங்கள் வீடியோ முடிக்கணும்ன்றபடியா கொஞ்சம் சாப்பிட்டு நான் நிறைய பூரிதான் போட்டேன் நான் அப்ப நாங்க கொஞ்சம் தலை சுட போனோம் அப்ப முன்னுக்கு இவ்வளோத்தையும் சுட்டு நாங்க சாப்பிட்டு வீடியோ முடிச்சுட்டு சுடுவோம் அப்புறம் என்ன டைம் மாறி கொஞ்சம் ஓவரா போயிடும் சரியா போயிட்டு அப்ப அதனால வீடியோவும் போடணும் பின்ன எடிட் பண்ணணும் அதுதான் பாருங்க கொஞ்சம் வடிவா இருக்குண்ட உருளைக்கிழங்கு இது பூரி பாருங்க கொஞ்சம் இது 1 2 3 பொங்கி வந்து வத்தி போட்டு நான் உடைச்சோன்னே அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரட்டல் வாங்க அப்படியே வந்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு கணக்க ரொட்டிக்கு நாங்க போட்டபடியா கொஞ்சம் கிடக்கு அப்படி ஒரு 4 நாளா மோளம் சுத்த முடியல அவ்வளவு போட்டுட்டேன் வாங்க நீங்க நானும் பார் சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து நீங்களாம் சொல்லணும் நீங்களே சாப்பிடத்தானே போகணும் உங்களுக்கு வடிவான ரொட்டியா பார்த்து எடுத்துக்கலாம் அப்பளம் மாதிரி பொறுமுருண்டு முருண்டே இருக்கேன் இங்கே சும்மாவே சாப்பிட போறீங்களா சும்மா சாப்பிடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கா அப்ப எல்லாத்தையும் சும்மா சாப்பிடுங்க நல்லா சும்மா சாப்பிடு கொஞ்சம் கடிகள் இருக்க சாப்பிடுங்க விடவே மாட்டீங்க சாப்பிடாத எல்லாருமே சாப்பிடுவேன் எப்படி இருக்கும் சாப்பிடணும் நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட நல்லா இருக்கும் கறியோட சாப்பிட நல்லா இருக்கும் வேற லெவல் கறி உண்மையா வேற லெவல் நான் செஞ்சுறேன் சொல்லவே இல்லை ஏன் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு நானே நினைச்சு பார்க்கல இவ்வளோ நல்லா வருமாண்டு எங்க உருளைக்கிழங்குல நல்ல வடிவா அவிஞ்சு நல்ல வடிவா வாசமும் அடிக்க ரொட்டி நல்லா நல்லா இருக்கும் அம்பது தூரம் டேஸ்டா இருக்கு சச்சினே சிரிக்கிறீங்க அதுதான் உண்மைக்குமே அப்படி டேஸ்டா இருக்கு தெரியுமா கொஞ்சம் வேலையே இல்லை அவ்வளவு தூரம் அப்படி ஒரு டேஸ்ட் உருளைக்கிழங்குலாம் வந்து சும்மா அழியாம வேற லெவலில் சாப்பாடலாம் அப்படி மணியா இருக்கு இங்க அல்லாம பொங்கி மொறுமொரு நல்லா இருக்கு இது என்ன அப்பளம் மேற்கிறது சாப்பிடுங்க மணியாக்கா வேற சாப்பாடு உண்மையிலே அப்படி சாப்பாடு எனக்கும் எல்லாரும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு நான் பூரி போய் சாப்பிட்டு தெரியும் ஏன்னா அவ்வளோ தூரம் டேஸ்டாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு அதான் உண்மை உருளைக்கிழங்கு பிரட்டல் சொல்லி என்ன சொல்றேன் பூரி புட்டு கிடக்க போகுது அப்படியே சாப்பிட்டு முடிக்க போகுது நல்லா நானு வெங்காய பேர் உண்மையுமே பூரி சாப்பிட்டு இல்லை அதனால செஞ்ச புட்டா வைக்கலாம் பசியா இருந்தோன்னு சும்மா சும்மா போட்டு அடிச்சு கொண்டு இருக்கா அப்ப அதனால செஞ்ச பூரி சாப்பிட்றபடியா சந்தோஷமா இருக்கு என்ன அவ்வளோ டேஸ்டா இருக்கு போல இருக்கு அப்படி நல்லா தான் கிடக்கும் வெளி வேலை இல்லை புரிய பேர் அப்போ என்ன செய்வோம் என்ன செய்ய போறீங்க நீங்களாம் சொல்லணும் நானும் புரிய சாப்பிட்டு என்ன பிரச்சனைப்பா எனக்கும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிடுவேன் வேண்டாம் டைம் வந்து கொஞ்சம் கூட்டிட்டு குடிச்சுண்டு எங்கடா நேரம் கூட்டிட்டு வீடியோ டைம் கூடியில நேரம் கூட்டிட்டு எங்கடா இது நேரம் கூட்டிட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டாக இருக்கு நான் ரெண்டு பூரி சாப்பிட்டேன் 2 பூரி சாப்பிட்டதை விட டைம் கூடினபடியே நம்ம நான் டவுனுக்கு கொண்டு போகணும் வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லாட்டி வளமையாகவே நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தை வச்சுருந்தாலே அப்லோட் ஆகுறது
கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் நேரம் சென்றா நான் உடனே டவுனுக்கு தான் போய் அப்லோட் ஆகி கொண்டு வரேன். உண்மைக்குமே இப்போ நாங்கள் அங்கே போகணும் தானே. இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூரியும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.